வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்மன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா omega-3 அதிகமாக இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சால்மன் ஃபிஷ் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளெஷ்ஷில் மட்டும்தான் குழம்பு வைக்கணும்னு இல்லை. இதை வந்து இந்த மண்டை பகுதி, அதுக்கப்புறம் வந்து அந்த மண்டையெல்லாம் வெட்டி வந்து அந்த கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் குழம்பு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, குட் கொலஸ்ட்ரால் சொல்லியிருக்கோம் இல்லையா, கொழுப்பு நிறைந்ததாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கோம். முன்ன சொன்ன மாதிரி அந்த தலைப்பகுதியை வெட்டி எடுத்த மீன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தாளிக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், பெருஞ்சீரகம், அந்த மீன் கவிச்சி ஸ்மெல் போகிறதுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். கடுகு மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ எப்போவுமே இந்த எண்ணெயில் இதெல்லாம் பொரியிற ஐட்டங்கள் எல்லாம் போட்ட உடனே நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்க வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போவுமே தாளிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அதாவது கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு பொன்முறுவலாக வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பூண்டை சேர்த்துடலாம். ஒரு 8 பற்கள் பூண்டு பற்களை இடித்து சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இடிச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா வதங்கட்டும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ வெங்காயம் வதங்கி முடித்த உடனே நம்ம இப்போது தக்காளியை இந்த நேரத்தில் அரைச்சி சேர்க்குறோம். நல்ல ஒரு பெரிய தக்காளியை ஒரு ஜாரில் அரைச்சி சேர்க்குறோம். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. ஸோ தக்காளியும் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். அரைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகவும் வரும், கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அரைச்சி சேர்க்குறோம். ஸோ தக்காளி சேர்ந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம். உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சி வச்ச தூள் இது. ஸோ நீங்கள் தனியாக இருக்குன்னா இதில் 1 ஸ்பூன், அதில் மல்லித்தூளில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிடக்கூடிய குழம்பாக இருக்கிறது. ஸோ இது மிளகாத்தூள் சேர்த்தோடனே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம். ஸோ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், துப்பியெல்லாம் எடுத்துட்டு. ஸோ இப்போ அதை வந்து இந்த நேரத்தில் சேர்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூளை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசம் இருக்காது.
ஸோ உடனே புளியும் சேர்த்ததால் அடுத்து தேவையான அளவு, அதாவது இந்த குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் கூடவே கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறோம் இந்த குழம்புல. ஸோ கண்டிப்பாக அந்த சால்மன் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி விடணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கூட குறைய சால்ட்டோ இல்லை டர்மரிக்கோ வந்து தேவைப்பட்டாவும் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு 2 பீஸு தேங்காய் எடுத்துருக்கோம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு வருது. ஸோ மீன் போட்டோடனே வித்தின் ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே நம்ம மீனை வந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது வந்து மீன் வந்து ரஃப் ஆகிடும். ஆக்சுவலி அதுலேயும் இந்த சால்மன் ஃபிஷ்ஷு சாஃப்டாக இருக்கும். ஃப்ளெஷ்ஷு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா மீன் குழம்பை கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம மீனை சேர்க்கலாம். எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ தேங்காய் சேர்த்துட்டோம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம தேங்காவை சேர்க்குறோம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து மீனையும் சேர்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு திக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ஒரு சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை சேர்த்துடலாம். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இப்போ மீனை நம்ம சேர்த்துடலாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான மீன் தான் இது. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி அவைலபிலிட்டியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பட் இதனுடைய மண்டை பகுதி, தலைப்பகுதி, நடுப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளஷ்ஷை வந்து தனியாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். பட் வந்து இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கம்பேர் டு அதர் ஃபிஷ்ஷு வைக்கிறத விட இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கலை, அதாவது இந்த சால்மன் மீன் குழம்பு வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. ஸோ எனக்குமே இந்த மீன் குழம்பை வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி சால்மன் மண்டே வச்சு நீங்கள் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானுமே ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போது மீனும் வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொரியண்டர் லீவ்ஸையும் ஃபைனலாக சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மீன் குழம்பு, சால்மன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தோசைக்கோ ரைஸுக்கோ இல்லை ஒரு மீன் கறி வச்சுட்டு இட்லிக்கோ எதுக்குனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.